அப்போஸ்தலர் 10:3 வாசிக்கிறேன். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. தேவதூதன் ஜெபத்துக்கு பதில கொண்டு வரான் பாருங்க. ஆகவே அருமையான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே என்ன செய்யப்படும்? நிலைவரப்படும். நான் உங்களுக்கு 4 சாட்சியை காமிக்கிறேன். தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளையுடைய ஜெபத்திலே ஈடுபடுகிறார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது.